வணக்கம் என் அன்பான ஆன்மீக தேடல் உள்ளவர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. பராசக்தியான காளியம்மாவோட உண்மையான பாதைய, அதாவது காளி தந்திரத்தோட மகாரகசியங்களை நாம இந்த விளக்க உரையில தெளிவா பார்க்க போறோம். வாங்க, நம்ம மனச அந்த அன்னைக்கு திறந்து வச்சுட்டு இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். காளி தந்திரம்னா என்ன, அதோட உண்மையான ரகசியம் தான் என்ன அப்படின்னு. சொல்ல போனா நிறைய பேர் காளி தந்திரம் அப்படின்னு பயப்படுறாங்க. ஏதோ இருண்ட மாந்திரிகம்னு தவறா நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அன்னை காளி எந்த அதீதமான அன்பான உண்மைய நாம உணரணும்னு நினைக்கிறாங்க. அதான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எந்த குழப்பமும் இல்லாம இது புரிஞ்சுக்க நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1, உண்மையான காளி தந்திரம். 2, தந்திர குறியீடுகளை புரிஞ்சுக்கிறது. 3, கிரீம் மந்திரத்தோட சக்தி. 4, புனித ஸ்தோத்திரங்களும் பாதுகாப்பும். கடைசியா 5, காளி சாதனையில இருக்கிற படிகள். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். உண்மையான காளி தந்திரம் பயத்துக்கு அப்பாற்பட்டது. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, காளி தந்திரம் அப்படிங்கிறது எந்த வகையிலயும் தீய சக்திகளுக்கானது கிடையாதுங்க. அது ரொம்ப ரொம்ப தூய்மையான ஒரு ஆன்மீக பாதை. நம்ம உள்ள தூங்கிட்டு இருக்கிற குண்டலினி சக்தியை தட்டி எழுப்பி உலக துன்பங்களான பவரோகங்களை அகற்றி நமக்கு முழுமையான முக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான அறிவியல் இது. இந்த வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் ஆழமா உணர்ந்து பாருங்க. பவரோக நாஷினி, அதாவது உலக நோய்களை, துன்பங்களை அழிப்பவள். காளியம்மா நம்மள பயமுறுத்த இங்க வரலைங்க. காமம், கோபம், மாயை இதிலிருந்து தன் குழந்தைகளை ரொம்ப ஆக்ரெசிவான அன்போட காக்குற ஒரு தாயாதான் அவங்க இருக்காங்க. இப்போ இரண்டாவது பகுதிக்கு போகலாம். தந்திர குறியீடுகளை புரிந்து கொள்ளுதல். எது உண்மை, எது கட்டுக்கதைன்னு பாப்போம். இதுல நிறைய தவறான புரிதல்கள் இருக்கு. பண்டைய தந்திர நூல்கள்ல பலி அல்லது மாமிசம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அவங்க நிஜமான உயிர் பலியோ உடலையோ கேட்கலங்க. அதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம உள்ளே இருக்கிற பசு பாவம், அதாவது விலங்குத்தன்மையான கோவம், ஈகோ, அறியாமை, இது எல்லாத்தையும் அந்த இறைவியோட நெருப்புல முழுமையா சரணடைய செய்யணும். அதைத்தான் பலி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதே போல யோனி பூஜை அப்படிங்கிறது ஒருபோதும் பௌதீகமான சடங்கு இல்ல. இதை நாம ரொம்ப அழகாவும் தெளிவாவும் புரிஞ்சுக்கணும். யோனி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் கருப்பையை, அதாவது இந்த படைப்போட புனிதமான பெண்பால் தத்துவமான பிரகிருத்தியை குறிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா பிரபஞ்ச அன்னையையே வழிபடுற ஒரு மிக உயர்ந்த முறை இது. நம்மளோட கீழான விலங்கு தன்மைகளை நாம கொஞ்சம் கொஞ்சமா அகற்ற நாம திவ்ய பாவத்திற்கு உயர்றோம். இதுதான் ரொம்ப தூய்மையான உயர்ந்த தெய்வீக அன்போட நிலை. இந்த நிலையில உலகத்துல இருக்கிற ஒரு சின்ன அணுல கூட அந்த அம்மாவோட இருப்ப ஒரு சாதகனால பார்க்க முடியும். சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உன்னதமான நிலை இது. அடுத்ததா 3வது பகுதி, கிரீம் மந்திர சக்தி. நம்மளை முழுமையா மாத்தக்கூடிய ஒரு வித. இப்போ கிரீம் அப்படிங்கிற இந்த பீஜ மந்திரம் எவ்வளவு நேர்த்தியா பிரிக்கப்பட்டிருக்குன்னு கவனிங்கள. க அப்படிங்கிறது படைப்பை குறிக்கிற பிரம்மா. அர் அப்படிங்கிறது நம்மள மாத்திர நெருப்பு. ஈ அப்படிங்கிறது காக்கும் சக்தியான மகாமாயை. அப்புறம் அந்த பிந்து, அது முழுமையான தெய்வீக சரணடைதலை குறிக்குது. இது வெறும் வார்த்தை இல்லங்க, பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த அறிவியலும் இந்த ஒரு சின்ன மந்திரத்துல அடங்கியிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உலக ஆசைகளுக்காகவும் ஈர்ப்புக்காகவும் க்ளீம் அப்படின்னு சில பேர் உச்சரிக்கலாம். ஆனா நம்மளோட உள் அசுத்தங்களான ரஜோ மற்றும் தமோ குணங்களை சுட்டெரிச்சு முக்தியை அடைஞ்சு அந்த அம்மாவை சென்றடைய நாம கிரீம் அப்படிங்கிற மந்திரத்தை தான் ஜபிக்கணும். இதுதான் உண்மையான மோட்சத்துக்கான வழி. சரி, இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். புனித ஸ்தோத்திரங்கள் மற்றும் பாதுகாப்பு. நமக்கு கிடைச்ச தெய்வீக கவசம். இந்த ஆன்மீக பாதையில நம்ம தனியா நடக்கலங்க. அன்னே நமக்கு நிறைய தெய்வீக கவசங்களை கொடுத்திருக்கிறாங்க. தக்ஷண காளி ஸ்தோத்திரம் நம்மளோட ஆழமான பயத்தை நீக்குது. காளி கவசம் ஒரு கேடயம் மாதிரி செயல்பட்டு எதிர்மறை ஆற்றல்களை தடுக்குது. சுதாதார ஸ்தோத்திரம் மன அமைதியையும், ஆத்யா ஸ்தோத்திரம் நமக்கு உள் வலிமையும் தருது. இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாமே நம்மள அம்மாவோட தாய்மையான சக்திக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா பொத்தி வைக்குதுன்னு தான் சொல்லணும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, காளி சாதனைக்கான படிகள். அந்த பக்தியின் பாதையை எப்படி கடக்கிறதுன்னு பாப்போம். இந்த சாதனைய நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பண்றது, அதுக்கான தெளிவான படிகள் இதுதாங்க. முதல்ல ஒரு தகுந்த குருவோட தீட்சை மற்றும் ஆசீர்வாதத்தோட தொடங்கணும். 2வது, ஞாசம் பண்ணி உடலை தூய்மைப்படுத்தி தெய்வீக சக்தியை நிலைநிறுத்தணும். 3வது,
முழுமையான கவனத்தோட மந்திர ஜபம் செய்யணும். அப்புறம் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அம்மாவோட பாதங்கள்ல நம்மள அன்போடு முழுமையா அர்ப்பணிக்கணும். ஒரு நிமிஷம், இத கவனமா கேளுங்க. இதையெல்லாம் நீங்க ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சு மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு குரு அப்படிங்கறவங்க தான் உயிருள்ள புத்தகம். ஒரு சாதாரண உச்சரிப்ப மந்திர சித்தியா மாத்தணும்னா அதுக்கு குருவோட அருள் கண்டிப்பா தேவை. தகுந்த குரு இல்லாம தந்திர பாதையில இறங்குறது கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. நாம இந்த விளக்க உரையின் முடிவுக்கு வந்துட்டோம். விடைபெறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்விய விட்டுட்டு போறேன். உங்க பயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அன்னகாளியோட ஆக்ரோஷமான தூய்மையான அந்த தெய்வீக அன்பு உங்க வாழ்க்கைய முழுமையா மாத்த அனுமதிக்க நீங்க தயாரா? உங்க மனசுல அந்த அன்னைய எழுப்ப நீங்க தயாரா? கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். ஓம் சக்தி.